ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி சாதம் கூட சாப்பிட சூப்பரான முட்டை ரோஸ்ட் செய்ய ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து கடுகு உடஞ்சதும் 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததும் ஒரு பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு மிதமான தீயில மூடி போட்டு வேக விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் 1 கப் தண்ணியை சேர்த்து கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிச்சு இந்த மாதிரி குறுகி வந்ததும் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுட்டு நாம வேக வச்சிருக்கிற முட்டையும் சேர்த்தா முட்டை ரோஸ்ட் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.